பிரேஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம தேவனை எப்படி இருப்பாருன்னு பார்த்ததே இல்லை இல்லையா? அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு நிறைய கற்பனையின் பேரில் தான் நம்ம அவரை பார்த்துட்ருக்குறோம். ஆனால் பாருங்கள், நம்மலாம் அவரை பார்க்கல. வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்மலாம் அவரை காணவே இல்லை. நம்மலாம் எவ்வளோ பாக்கியவான்கள்ல. ஆமாங்க, வேதத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவர் கூட இருந்தவர்களே தங்களுக்கு ஆபத்து வர சூழ்நிலையில் தேவனுடைய தேவன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை அவங்க நிறைய பேர் வந்து இழந்து போனாங்க. அந்த விசுவாசத்தை இழந்து போனாங்க. பேதுருவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். படகுல ஆண்டவரோட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. திடீர்னு ஒரு பலத்த காற்று வருது. அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்காரு, நமக்கு எதுவும் ஆகாதுன்னு அவருக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லைங்க. பாருங்கள், அந்த பயம் வந்துச்சு. ஆண்டவரே ஐயரே, நாங்கள்லாம் மடியிறோமே, அமிழ்ந்து போகிறோமேன்னு சொல்லி கத்துறார். ஆனால் ஆண்டவர் கிட்ட வந்து அமைதியிலாருன்னு சொன்னோன்னே அது அமைதியும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை பார்த்து கேட்குறாங்க, ஏன் பயப்பட்டீங்க? உங்கள் நம்பிக்கை எங்கே போச்சு? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சுன்னு கேட்குறாரு. அதை போல தாங்க நம்ம வாழ்க்கையில் கூட எவ்வளோ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கும் போது சில சில சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டவரை விட்டு என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை நம்ம இழந்து போகிறோங்க. அப்படி நம்ம ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. நிச்சயமாக செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணுங்க. வேதமும் அதான் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆமாங்க, அவரை பார்க்கிலும் நம்ம உண்மையாக விசுவாசிச்சோன்னா அவரை பார்க்கிலும் நம்மளால் இன்னும் அநேக அற்புதங்களை நம்மளால் செய்ய முடியும். நிச்சயமாக நம்பிக்கை மட்டும்தாங்க ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. வேறு எதையுமே நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல. இந்த நம்பிக்கையை நம்ம அதிகமாக வளர்த்து கொள்ளணுங்க. வேதமாக தான் சொல்லுகிறது. பாருங்கள், எத்தனையோ பேர் நம்முடைய ஆபிரகாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய விசுவாசத்தை போல், அவருடைய நம்பிக்கையை போல் எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. இதே எபிரேயர் ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதான். சாத்தியமே இல்லைங்க. அவ்வளோ அவ்வளோ வயதில் யாருக்குமே இப்போ கூட நம்ம ஒரு 50 வயது தாண்டி ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்தாலே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம். ஆனால் 100 வயது அபிரகாமுக்கு, 90 வயது சாராளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை அவங்களுக்கு கர்த்தரால் கொடுக்க முடியும்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் செய்ய தேவனால் முடியுங்க. நிறைய பேர், என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலை, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, இல்லை எனக்கு ஒரு எல்லாம் நிறைய பேர் நிறைய சூழ்நிலை, எனக்கு இன்னும் இந்த பலவீனம் மாறலன்னு நிறைய விஷயங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களா? உங்கள் நம்பிக்கையை முழுவதும் நீங்கள் ஏசப்பா மேலே வைங்க. இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியுன்றதை மட்டும் நீங்கள் நம்பினீங்கன்னா போதும். இந்த விசுவாசத்தை தாங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. இதுக்குரிய நன்மையை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். இம்மையிலும் மறுமையிலும் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.